ஆமி அன்யாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹான்சன் சகே, நான் உங்கள் யாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ளே பல்லாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜங்குகா எஃப்எஃப் மை அரஹண்ட் ஹஸ்பண்ட் பட் ஹீஸ் மேலி லோமி பார்ட் 19 தான் பார்க்க போகிறோம். போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துருந்தோம்னா அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஸை பண்ணிக்கோங்கடா. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணது உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ளே ஸ்டார்ட் பண்ணா. இங்கே ஜங்குக் தான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபாஸ்ட்டாக கிளம்பி வந்துட்டு இருந்திருப்பாரு. வீட்லேருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டல் தான் வந்துட்டுருப்பாரு. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே யோன்ஷனும் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஜங்குக் வரவும் யோன்ஷன் ஐஸ் ஓப்பன் பண்ணவும் டைம் கரெக்டாக இருந்திருக்கும். இங்கே நீங்கள் ஒரு மாதிரி பதட்டமாக டென்ஷனாக அந்த ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கீங்க. ஜங்குக் வராரு. நீங்கள் ஒரு மாதிரி ஜங்குக்கை பார்க்குறீங்க. பட் ஜங்குக் மட்டும்தான் வராரு. கூட ஜீவன் வருவாருன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் ஜீவன் வரல. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஜேகேவை மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே உங்கள் அம்மா அப்பா அப்புறம் ஜேகேவோட அம்மா அப்பா எல்லோரும் போய் யோன்ஷனை பார்த்துருப்பாங்க, பேசியிருப்பாங்க. யோன்ஷன் ஐஸ் ஓப்பன் பண்ணதும் ஃபர்ஸ்ட் கேட்டது ஜீவன் எங்க, ஜீவனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான். உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான். அவன் ஒரு சண்டே ஆயிடுச்சு, உங்கள் அண்ணனுக்கும் அவனுக்கும் கொஞ்சம் சின்ன பிரச்சனையாயிடுச்சு. அதில் கோச்சிட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு போயிட்டான் யோன்ஷன் அப்படின்ற மாதிரி சொன்னதும், அண்ணி ஜீவன் என்ன எதுவும் பண்ணலை. ஆக்சுவலாக ஜீவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க என்ன குத்த வரல, ஜீவனை தான் குத்த வந்தாங்க. நான் தான் இடையில இந்த குத்த வாங்கிக்கிட்டேன். ஜீவன் எங்க, ஜீவனோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அண்ணி அப்படின்ற மாதிரி இவன் சொன்னதும் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப பயந்துருப்பீங்க. ஏன்னா இதை நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். நீங்கள் ஒரு மாதிரி டென்ஷனாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஜீவனோட ஃபோனுக்கு கால் ட்ரை பண்ணுறீங்க. பட் ஆனால் அவர் ஃபோன் பிக் பண்ண மாட்டேங்கிறாரு. ஃபுல் ரிங் போகுது, பட் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. உங்களுக்கா பயம் இருக்க பயம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஜேகேவுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே ஃபாஸ்ட்டாக ஓடி போய், ஜங்குக், ஜீவன் எங்க, நீங்கள் மட்டும் வரீங்க, நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஃபைன், ரிலாக்ஸ். என்னாச்சு, இப்படி பார்த்துடுற? ஜோன்ஷனுக்கு என்னாச்சு? கண்ணு முழிச்சானா? யோன்ஷன் கண்ணு முழிச்சிட்டாங்க. அவனுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும். ஜீவன் இங்க, நீங்கள் மட்டும் வரீங்க, ஜீவன் வரலையா? ஜீவனுக்கு என்னாச்சு? நீங்கள் ஜீவனை தேடி தானே போனீங்க? வயன், இல்லை, நான் ஜீவனை தேடிலாம் போல. ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்துச்சு, அதுக்கு தான் போனேன். என்ன, ஜீவனை தேடி போலியா? இல்லை வயன், நான் ஜீவனை தேடி போல. ஏன், என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. என்ன சொல்கிறீங்க? ஜீவனை தேடி போலியா? அப்போ அவனுக்கு என்னாச்சு? வீட்டுக்கு போனீங்களா? அவன் வீட்டில் இருக்கானா? இல்லை, அப்போ வீட்டில் இருந்து தான் வரேன். ஜீவன் வீட்டில் இல்லை வயன். என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உட்கார்ந்துடுறீங்க அந்த ஃப்ளோர்லேயே. ஜேகே ஒரு மாதிரி பயந்துருப்பாரு. வயன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி உங்களை பிடிக்கிறாரு. பிடிச்சி உங்களை கேட்குறாரு. இல்லை, ஜீவனுக்கு என்னமோ ஆக போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி பதட்டத்தோடு அழுக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இங்கே ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. அவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக உங்களை பார்த்துட்டு, இன்னும் உளறோம், ஏன் யார் சொன்னா உங்ககிட்ட? யோன்ஷன் தான் சொன்னான் அப்படின்ற மாதிரி இங்கே ஜேகேயை கூட்டிகிட்டு யோன்ஷன் முன்னாடி நிறுத்துறீங்க. இங்கே ஜேகே தான் யோன்ஷன் கிட்ட போகிறாரு. யோன்ஷன், உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ நல்லா இருக்கல, என்னாச்சு? எதுக்கு 2 பேரும் குடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்கே கேட்டதும் நீங்கள் அதாவது யோன்ஷன் ஜானுவை பார்ப்பாங்க. ஜானு அவள் எதுவுமே கேர் பண்ண மாட்டா. அவள் அவங்க பெருமா பின்னாடி அவங்க பக்கத்தில் நின்றுட்டு இருந்திருப்பா. கண்ணு முழிச்சதும் கூட யோன்ஷன் ஜானுவை பார்த்துருப்பாரு. பட் என்னன்னு கூட ஒரு வார்த்தை கேட்டிருக்க மாட்டா ஜானு. ஸோ ஜானுவை பார்த்ததும், என்னாச்சு, எதுக்கு குடிச்சிங்க? அது ஒன்றும் இல்லைண்ணா, ஷாகிக்கும் ஜீவனுக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் அவனுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னான், அதான் குடித்தோம்.
மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நாங்கள் லைட்டாக தானே ட்ரிங்க்ஸ் பண்ணோம். வர வழியில் யாருன்னே தெரியல ஒரு கும்பல் வந்து எங்களை வந்து லாக் பண்ணிட்டாங்க. அதில் ஜீவனை வந்து கத்தியால் குத்த வந்தாங்க. இடையில நானாக தானே வந்து அந்த குத்தை வாங்கிக்கிட்டேன். ஜீவன் என்ன எதுவும் பண்ணலை. ஜீவனுக்கு ஏதோ ஆபத்து இருக்குண்ணா, ப்ளீஸ் அவனை சீக்கிரம் கண்டுபிடி அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்ட சொன்னதும் இப்போ ஜேகேக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஜேகேக்கு தெரியும், இருந்தாலும் வந்து ஃபேமிலி முன்னாடி நடிக்கிறாரு. சரி ஓகே, நீ மேலே இம்ப்ரூவ், நீ வந்து ரெக்கவர் ஆகி மேலே வீட்டுக்கு வா, ஜீவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து வை நீ யோன்சன் கூட இரு, பயப்படாத நீ இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இப்போ அந்த ரூமை விட்டு வெளியே வர்றாரு. ஒரு ஸ்மர்க்கோட வர்றாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு. இங்கே ஜேகே தான் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்து ஃபோன் எடுத்து ஷிபினுக்கு தான் கால் பண்ணுறாரு. இங்கே ஆப்போசிட் சைடில் ஷிபினும் வந்து கால் அட்டென்ட் பண்ணுறாரு. சார் சொல்லுங்கள் சார், எங்கே இருக்கான்? யாரு சார்? அதான் ஜீவன் தான். எங்கே இருக்கான், எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவர் ரொம்ப கூலாக கேட்குறாரு. சார் நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம், ஜீவன் எங்கே போனான்னு தெரியல சார். அவன் என் கண்ணு முன்னாடி தான் இருந்தான், டக்குன்னு எப்படி மறைஞ்சானே தெரியல சார். எங்கே போனால் என்ன ஆனால் எதுவுமே தெரியல. பட் டோன்ட் வரி சார், நாங்கள் அவனை எப்படி கண்டுபிடிச்சிருவோம். என்ன அப்போது ஜீவன் உங்ககிட்ட இல்லையா? நோ சார். ஏன் என்னாச்சு சார்? ஷட் சார், என்னாச்சு? இதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுறீங்க? யோ, ஜீவனை யாரோ கடத்திருக்காங்க. என்ன ஜீவனையா? ஆமாம், வேறு யாரோ கடத்திருக்காங்க. சரி, நான் சொன்ன மாதிரி ஜீவனை கடத்த தானே போனீங்க, அவனை கொலை பண்ண போனீங்களா? சார் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அவரை கடத்தலான்னு தான் பார்த்தோம். பட் கூட வந்து இது யோன்சன் சார் இருந்தார். ஸோ அதனால எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், பட் எங்கே போனார்னு தெரியல சார். காட் ஃபுல், இதுக்கு தான் நீ என்கிட்ட சாரி சொன்னியா? ஆமாம் சார். என்னாச்சு? டாங் டேய், அவனை யாரோ கடத்தியிருக்காங்க. எப்பார், ஜீவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவனை உயிரோட நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் 24 ஹவர்ஸில் ஜீவன் எங்கே இருக்கான்ற நியூஸ் எனக்கு வந்தாக்கணும். சீக்கிரம் சிட்டி ஃபுல்லாக நம்ம ஆளை விட்டு தேடு. அப்புறம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட இருக்கானான்னு செக் பண்ணு. புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். சார் எனிதிங் சீரியஸ்? இது வரைக்கும் சீரியஸ் ஆகலை, இதுக்கப்புறம் ஆகக்கூடாது. அதுக்குள்ளே நம்ம ஜீவனை கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிடும். ஓகே சார், நான் தேடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஷிபின் ஃபோன் காலை கட் பண்ணிடுறாரு. இங்கே ஜேகேக்கு ஒரு மாதிரி தலையை சுட்டுது. அவருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவ்வளோ நேரம் வந்து ஜேகே தான் கிட்னாப் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பாரு. இப்போ ஜேகே கையிலே வந்து ஜீவன் இல்லைங்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. அவர் உங்களை தான் திங்க் பண்ணுறாரு. விஷயம் ஒயினுக்கு தெரிஞ்சா எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவ்வளோ எப்படி சமாளிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஜேகே வந்து ஃபுல்லாக அவரோட ஃபோர்ஸை வச்சு ஃபுல்லாக தேடுறாரு சிட்டி ஃபுல்லாக. ஆனால் ஜீவன் எங்கே இருக்கா எதுவும் ஒரு சின்ன க்ளூ கூட கிடையாது. ஜீவனோட ஃபோனெல்லாம் ட்ரேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு செட் ஆஃப் இடத்துக்கு மேலே வந்து அது கட்டாயிருக்கும், அந்த சிக்னல் கட்டாயிருக்கும். இங்கே ஜேகேக்கு என்ன செய்யறது, எங்கே எதுவுமே தெரியல. அதுவும் இல்லாமல் அந்த அட்டாக் பண்ண ஆளுங்க யாருன்னு வந்து அவர் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. இருக்க ஜேகேக்கு டென்ஷன் தான் அதிகமாகுது. அவருக்கு இப்போல்லாம் கொஞ்சம் கூட அவர் பொறுமையாகவே இல்லை. அவர் ரொம்ப பொறுமையெல்லாம் இழந்து ஒரு டெவில் மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. இப்போ வீட்டு பக்கம்லாம் போகிறதே இல்லை. இங்கே நீங்கள் அப்பப்போ வீட்டுக்கு வந்து ஜீவனுக்கு வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது, அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, அந்த மாதிரி இருப்பீங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்களும்
ஜானு 2 பேர் தான் இருக்கீங்க. இப்போ உங்க அம்மா அப்பா யோன்ஷனோட அம்மா அப்பா எல்லாம் ஜேகே வீட்டில் இருக்காங்க. ஜேகே வீட்டு பக்கம் வரதே கிடையாது. இங்கே நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துருப்பீங்க ஃபுட் எடுத்துகிட்டு வரதுக்காக. இப்போ வந்து ஜானு யோன்ஷன் 2 பேர் மட்டும்தான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு ஓகே, அந்த சூச்சர் போட்ட இடம், அந்த ஆப்ரேஷன் பண்ண இடம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஹீல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இன்னுமே யோன்ஷன் வந்து பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்காரு. இங்கே ஜானு தான் ஒரு மாதிரி அதாவது யோன்ஷனை பார்க்குறா. இங்கே யோன்ஷனுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பி. ஏன்னா ஜானு வந்து கூட இருந்து கேர் பண்ணிக்கிறா அப்படிங்கக்குள்ள அவருக்கு கொஞ்சம் ஹாப்பி. அவர் ட்ரை பண்ணுறாரு ஜானுவை சமாதானப்படுத்த. பட் ஆனால் அவள் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தள்ளி தான் இருக்கிறா. பட் பெருசாக வந்து யோன்ஷன் வந்து டிஸ்டர்ப் பண்ணலை. புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காரு. இங்கே என்னன்னு தெரியல, ஜானுக்கு வந்து யோன்ஷன் மேலே டவுட்டாகவே இருக்குது. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் அண்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா, ஒரு மாதிரி கொஸ்டினோட பார்த்துட்ருக்கா. ஏதோ அவளுக்கு ஏதோ சரியில்லை யோன்ஷன் கிட்ட, அது மட்டும் நல்லா தெரியுது. இங்கே ஜானு தான், யோன்ஷன் என்ன ஜானு, என்ன விஷயம் சொல்லு. இல்லை உண்மையுமே அண்ணா எங்கே போனான்னு உனக்கு தெரியாதா? என்ன ஜீவன் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியாதா? எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது, எனக்கு சத்தியமே தெரியாது. நான் உனக்கே தெரியல, நான் ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கேன். நான் கண்ணு முழிச்சதுலேருந்து ஜீவனை பார்க்கவே இல்லை. எனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் என்ன, உன் ஃபேஸில் ஒரு சின்ன வருத்தம் கூட இல்லை, ஒரு பதட்டம் இல்லை. இப்போ வரைக்கும் உங்கள் அண்ணா வீட்டு பக்கமே வரல, ஜீவனை தான் தேடிட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்குள்ள நீ வந்து பெருசாக எக்ஸ்போஸ் பண்ண மாட்ட. பட் ஒரு சின்ன வருத்தம் கூட இல்லை, எந்த ஒரு பதட்டமுமே இல்லாமல் ஜாலியாக இருக்க. அப்போ ஜீவன் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியும் அப்படிதானே? அப்படின்ற மாதிரி ஜானு கேட்குறா. யோன்ஷன் தான், எனக்கு அதெல்லாம் பற்றி எதுவும் தெரியாது, நீ தேவையில்லாமல் ரொம்ப யோசிக்கிறேன்னு நினைக்கிற ஜானு. இல்லை, நீ பொய் சொல்கிற யோன்ஷன். உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு ஜீவனை பற்றி, நீ சொல்ல மாட்டேங்கிற. நீயும் ஜீவனும் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்படி ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஜானு கத்துறா. கத்தாத, எதுக்கடி கத்துற? உண்மையை சொல்லு, ஜீவன் எங்க? என் அக்கா நைட்டு பகல சாப்பிடாம தூங்காம ஜீவனை நினைச்சு எவ்வளவு கஷ்டப்படுறான்னு கண்ணு கூட பார்த்துட்டு தானே இருக்க. ஒரு வார்த்தை சொன்னா என்ன? ஜீவன் எங்க? நீ அவனும் சேர்ந்து என்ன பிளான் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஜானு வந்து கத்துறா. இங்க யோன்ஷனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஜானு, நீ எவ்வளோ கத்துனாலும் சரி, என் பதில் இதுதான். எனக்கு ஜீவனை பத்தி எதுவும் தெரியாது. அவன் எங்க இருக்கான், என்ன ஆனா எதுவுமே தெரியாது. தெரியாது தெரியாது அப்படின்ற மாதிரியே சொல்றாரு. சரி ஓகே, நீ சொல்ல வேணாம், நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் எழுந்து யோன்ஷன் கிட்ட தான் வரா. யோன்ஷன் ஒரு மாதிரி, என்ன எதுக்கு போய் என்கிட்ட வர? நீ தான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டல, நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனோட பேக்கெட்டில் தான் கையை விட்டு யோன்ஷனோட பேக்கெட்டில் கையை விட்டு யோன்ஷனோட மொபைல் எடுக்கிறா. என் மொபைல் எதுக்கு எடுக்கிற? என் மொபைல் என்கிட்ட கொடுத்துரு ஜானு. நீயே இவ்வளோ பதற யோன்ஷன்? உனக்கு தான் ஜீவனை பற்றி எதுவுமே தெரியாதுல்ல, அப்புறம் ஏன் பதற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோன் ஆன் பண்ணுறா. பட் அன்லாக்ல இருக்கு. யோன்ஷன் ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணுறான். உன் பாஸ்வேர்டு என்னன்னு எனக்கு தெரியும், ரொம்ப கிளவர்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜானு பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போய் கால் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா. யோன்ஷன் நைட்டு 2 o'clock ஜீவன் கிட்ட பேசியிருக்கான். அது அந்த ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ண மறந்துருப்பான். அந்த ஹிஸ்ட்ரியில் நல்லாவே தெரியுது. அதை பார்த்துட்டு யோன்ஷன் முன்னாடி ஜானு அதை காமிக்கிறா. அது வந்து நீயும் என் அண்ணாவும் சேர்ந்துட்டு ஏதோ பிளான் பண்ணுறீங்க, அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. உங்க 2 பேருக்கு இடையில எங்களை ஏன்டா சாகடிக்கிறீங்க? ஷாகியோட நிலைமை என்னன்னு உனக்கு தெரியுமா யோன்ஷன்?
அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. என்னாச்சு ஷாகிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஏதோ சொல்றா. இங்க யோன்சன் தான். யோன்சன் சரியான டென்ஷன் ஆயிட்டாரு. பிகாஸ் ஜான் அங்க நின்று கத்திட்டு கிடக்குறா. யோன்சன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி ஜானுவை அவளோட பின் பண்ணி அவளோட மவுத்தை வந்து க்ளோஸ் பண்றாரு. இங்க ஜானு தான் ஒரு மாதிரி ஷாக் ஆகி யோன்சனே பார்த்துட்டு நிக்கிறா. ஏய் என்னடி தெரியும் உனக்கு, என்ன தெரியும்னு சொல்லி கத்திட்டு இருக்க, வாய மூடு. தாத்தா ஒரு வார்த்தை பேசுன, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது ஷாகிக்கு இப்படி ஆகும்னு, புரிஞ்சுதா? வாய மூடிட்டு நல்லா தானே இருக்கா, ஒன்று செத்து போயில்லையே. இங்க ஜானு தான் ஒரு மாதிரி டியரி ஐஸோட யோன்சனை பார்க்குறா. எதுக்கு பாழுகிற, உன்னை என்ன பண்ண நானு, எதுக்கடி பாழுகிற? யோன்சன் கோவப்படுறது ஜானுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு நிமிஷம் யோன்சன் காமாயிட்டு அவர் எட்ட வந்து நிக்கிறாரு. டோரை க்ளோஸ் பண்ணிட்டு, நீ பாரு ஜானு, நாங்க போற பாதை வேற, நீ நினைக்கிறது வேற. இங்க ஆக்சுவலி என்ன நடக்குது எதுவுமே உனக்கு தெரியாது, நடக்கிற எதுவும் உண்மை இல்லை, எல்லாமே ஒரு டிராமா. எனக்கு புரியல. நீ நினைக்கிற மாதிரி நானும் ஜீவனும் எனிமிஸ் கிடையாது, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்ன? ஆமா, அதே மாதிரி சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் கிடையாது. அப்புறம் நாங்கள் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட். அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு சீக்ரெட்டாக ஹெல்ப் பண்ணுற ஒரு ஏஜென்ட்ஸ். எதுக்கு? யோன்சன் ஜானுவை திரும்பி பார்க்குறாரு. நீ நினைக்கிற மாதிரி என் அண்ணன் ஒன்றும் அவ்வளோ நல்லவன் கிடையாது. அவன் சாதாரண பிஸ்னஸ் மேனும் கிடையாது. அவன் ஒரு டெவில், மாஃபியா டெவில். என்ன? ஆமாம், நாங்கள் தற்செயலாக தான் இந்த ஏஜென்ட்குள்ளே உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் உண்மை என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம்தான் நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம். இப்போ வரைக்கும் அந்த பிளான் படி ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. இதில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம்னா, என் அண்ணன் அண்ணியை மேரேஜ் பண்ணது, நான் உன்னை மீட் பண்ணது, நீ என்னை லவ் பண்ணது, இது எதுவுமே வேணும்னு நடக்கலை. எல்லாமே ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்தது தான். எனக்கு தெரியும் இப்போ வரைக்கும் உன் மனசுக்குள்ளே நான் தான் இருக்கேன்னு. ஆனால் ஜானு புரிஞ்சுக்கோ, எங்கள் பாத்து ரொம்ப ஆபத்தானது. ஜீவனுக்கு ஷாகியை பிடிக்காம இல்லை, அவனுக்கும் ஷாகியை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவனால் அவளை அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா எந்த நேரம் வேணாலும் எங்கள் உயிர் போகலாம். அப்படி இருக்கும்போது ஷாகியை கஷ்டப்படுத்த அவன் விரும்பலை. அதனால தான் அவளை விட்டு விலகி நின்னான். அதனால தான் நானும் உன்னை விட்டு விலகி நிற்கணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நானும் ஜீவனோட நிலைமையில தான் இருக்கேன். ஆமாம், அவன் சேஃபான இடத்துல தான் இருக்கான். நானும் அவனும் கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. இது இவ்வளோ நாள் எவ்வளோ சீக்ரெட்டாக இருந்துச்சோ அவ்வளோ சீக்ரெட்டாக இருக்கணும். நீ யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு நான் நம்புறேன். இப்போ பேசிட்டு இருக்கக்குள்ளேயே ரூம் டோர் நாக் பண்ணுற சவுண்ட். இங்கே யோன்சன் வந்து பெட்டில் உட்காந்துக்கிறாரு. ஜானு அவளோட டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிக்கிட்டு, ஃபீஸை வைப் பண்ணிக்கிட்டு, இப்போது எதுவுமே நடக்காத மாதிரி வந்து ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறா. நீங்கள் தான் வந்திருப்பீங்க ஃபுட் எடுத்துகிட்டு. என்னடி எதுக்கு ரூம் லாக் பண்ணி வச்சுருக்க? இல்லைக்கா, அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுன்னு சொன்னார், அதான் பண்ணிட்டார்ல. பண்ணிட்டாருக்கா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிடுறா. ஸோ இங்கே அப்பயும் போல் அந்த டே போகுது. இங்கே ஜேகேக்குனா தலையே பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஜீவன் எங்கே இருக்கான் என்ன ஆனால் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. அப்போது ஜேகேயோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும்.
இதை பார்த்துட்டு ஜேகே ஷிபின் கிட்ட தான் இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்கிறாரு. அதே மாதிரி ட்ரேஸ் பண்ணி அவங்க இருக்க இடத்துல போய் பார்த்தா ஆக்சுவலி அது ஒரு அன்னோன் பர்சன் கிட்டேருந்து வந்த ஒரு நம்பர் தான். அவர்கிட்ட கேட்கக்குள்ள வந்து இல்லை இந்த மெசேஜ் நான் அனுப்பலை, என் ஃபோன் வாங்கி வேற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஃபோன் பண்ணுன்னு சொல்லி வாங்கினாரு, மேபி அவர் அனுப்பியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு டீட்டெயில்ஸ் கேட்கக்குள்ள இல்லை எங்களுக்கு அடையாளம் தெரியல, அவர் ஃபுல்லாக ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிகிட்டு இருந்ததுனால எங்களுக்கு அடையாளம் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டதும் ஜேகேக்கோ இன்னும் டென்ஷன் ஆகுது. ஸோ அதே டென்ஷனோட இப்போ வந்து யார் ஷோபின் தானே சொன்னேன், யா ஜேகேவோட எனிமி, அதாவது டைரக்ட் எனிமி. அவர் தானே வந்து அடிக்கடி வந்து ஜேகே கிட்ட ப்ராப்ளம் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவர் வீட்டுக்கு தான் நேராக இப்போ போகிறாங்க. அங்கே பார்த்தா ஷோபின் வந்து விரான் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் போட்டு பயங்கரமாக அடித்து வச்சுருக்காரு. அடித்தது மட்டும் இல்லாமல் பிச்சு திட்டிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, இங்கே ஜீவன் அண்ட் யோன்ஷன் 2 பேரையுமே அட்டாக் பண்ணது வேறு யாருமே கிடையாது, ஜேகே கிடையாது. அது வந்து விரான் தான். அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் சும்மா மிரட்டலான்னு தான் போயிருப்பாங்க. ஆனால் அவங்க குத்தணும்னு எதிர்பார்க்கல, சும்மா வந்து ஜீவனையும் யோன்ஷனையும் மிரட்டணும்னு நினச்சி தான் போயிருப்பாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடாக யோன்ஷனோட ஸ்டொமக்கில் வந்து கத்தி இறங்கிடும். அதை பார்த்து பயந்து தான் விரான் வந்து ஓடி இருப்பார். ஸோ அதுக்கு தான் வந்து பிடிச்சி திட்டிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க வீரானை வந்து யாரு, ஷோபின். இந்த நியூஸ் தெரிஞ்சு வந்து ஆக்சுவலி ஜேகேக்கு வந்து இந்த நியூஸும் வந்திருக்கும், ஜீவன் ஷோபின் கிட்ட தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸும் வந்திருக்கும். அந்த வந்து அன்னோன் பர்சன் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு இல்லையா, ஸோ அந்த மெசேஜில் இதுதான் இருந்திருக்கும். ஸோ அதுக்கு தான் இப்போ ஷோபினை வந்து தேடி வந்திருப்பாங்க. இங்கே ஜேகே நம்பலை, ஷோபின் சொல்கிற எதுவுமே நம்பலை. ஷோபினை வந்து அவங்க ஜேகேவோட கஸ்டடியில் வச்சு பயங்கரமாக அடி, ஃபேஸ் ஃபுல்லாக பிளட்டு ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. அது எதுவுமே பார்க்கல. ஜேகேக்கு அவ்வளோ கோவம் மொத்தமும் ஷோபின் மேலே தான் காமிச்சிட்டு இருக்காரு. இங்கே ஷோபின் எவ்வளவோ சொல்கிறாரு, நான் எதுவுமே பண்ணலை, எனக்கு சத்தியமாக தெரியாது, நான் உன் மச்சானை கடத்தலை, அந்த அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லை ஜேகே. இங்கே பார், நான் உன்னை டைரெக்டாக மிரட்டு வந்தான், அதுக்காக உன் ஃபேமிலியில் கை வைக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ தைரியசாலிலாம் கிடையாது. ஒருவேளை நான் அப்படி வச்சேன்னா நீ என்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் நிஜமாக சொல்கிறேன், நான் அதை பண்ணலை, எனக்கு தெரியாது, உன் மச்சான் எங்கே இருக்கான்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜேகேக்கு அவன் பொய் சொல்கிற மாதிரி தோணலை. ஏன்னா இன்னும் ஒரு அடி அடித்தாருன்னா செத்தே போயிடுவான். அந்த நிலைமையில ஷோபின் வந்து பொய் சொல்ல மாட்டான். அவன் அப்படி ஒன்றும் சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ண உனக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஜேகேக்கும் இன்னும் இது வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி எதுவுமே யோசிக்க தோணலை. யாரோ ஒருத்தர் வந்து நல்லா தெரியுது ஜேகேக்கு, யாரோ ஜீவனை வச்சு கேம் ப்ளே பண்ணுறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் அது யார் என்னன்னு தான் தெரியல. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குது. 1 வீக் 2 வீக்ஸ் ஆயிருக்கும். இப்போ தான் ஜேகே வீட்டு பக்கமே வராரு. வீட்டுக்கு வந்தான் அங்கே யோன்ஷன் எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. இங்கே ஜேகே ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இருக்காரு. ரொம்ப டயர்டாக ஸ்வெட் ஆகி ஐஸ், அதாவது ஐஸ்க்கு கீழெல்லாம் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்காரு ஃபேஸே. அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது ஜேகேவை பார்க்க. ஆனாலும் உங்களுக்கு என்ன ஜேகே வந்து நம்பலாமா வேணாமான்னு இருக்கு. ஏன்னா ஜேகே என்ன வேணாலும் பண்ணுவார், அது உங்களுக்கும் நல்லா தெரியும். நீங்களுமே ஒரு மாதிரி தான் இருக்கீங்க, ஒரு மாதிரி ஹாப்பியாகவே இல்லை, உங்கள் ஃபேஸுமே ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ இடையில உங்களுக்கு சரியாக சாப்பிடாம ரொம்ப லீனான மாதிரி இருக்கீங்க. உங்களை பார்த்தாலே தெரியும் நீங்கள் வந்து ஏதோ கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஜேகேக்கு உங்களை பார்க்கவே முடியல, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அவர் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க, அதுவும் அவருக்கு இன்னும் ஹர்ட்டிங்காக இருக்குது. ஜேகே வராரு, நீங்கள் பார்க்குறீங்க, எதுவுமே பேசலை, நீங்கள் உங்கள் வேலையை தான் பார்க்குறீங்க. இங்கே ஜேகே நேராக ரூமுக்கு போகிறாரு. நீங்கள் ஜேகேக்கு காஃபி எடுத்துகிட்டு போகிறீங்க. அவர் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நார்மல் காஸ்டியூம் போட்டு அப்படியே அந்த பெட்டு மேலே உட்காந்துருக்காரு. ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி உட்காந்துருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணல. நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு ரோபோட் மாதிரி இருக்கீங்க, சிரிக்க மாட்டேங்கிறீங்க, அழ மாட்டேங்கிறீங்க, ஒரு மாதிரி இருக்கீங்க. அதுவே ஜேகேக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால தான் ஜேகே வீட்டு பக்கமே வந்திருக்க மாட்டார்.
எப்படியாவது ஜீவனை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இப்போ நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்களோ சேம் அதே நிலைமையில தான் ஜேகேவும் இருக்காரு. ஏன்னா இங்க ஜீவனுக்கு என்ன ஆச்சு, அவன் இருக்கானா இல்லையா, யாரு என்ன பண்ணா, எதுவுமே ஜேகேவுக்குமே தெரியாது. அவன் இல்ல, ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆகி அவன் இல்லை அப்படின்னா உங்களோட நிலைமை என்ன ஆகும், அதை தான் ஜேகே யோசிக்கிறாரு. ஸோ நீங்க அப்படியே அந்த டீ கப் அந்த எடுத்துட்டு வந்து அந்த டேபிள்ல வச்சுட்டு அப்படியே திரும்பி போறீங்க. வயன் நீங்க எதுவுமே பேசல, அப்படியே நிக்கிறீங்க. வயன் சொல்லுங்க சங்கு, ஏன் வயன் இப்படி இருக்க? என்ன நீ நம்பலையா? சத்தியமா நான் எதுவும் பண்ணலடி. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு தேடிட்டு தான் இருக்கேன். எனக்குமே என்ன எதுவுமே தெரியல வயன். நீ இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எதுவுமே உங்களை கேட்கலையே. இல்ல, நீ எப்போ இந்த ப்ராப்ளம் வந்துச்சோ அதுலேருந்து என்ன சரியா பார்க்க மாட்டேங்கிற, என்கிட்ட பேச மாட்டேங்கிற, என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவியோன்னு பயமா இருக்கு வயன். சங்கு, நான் உன்னை கேட்டா எனக்கு செய்வீங்களா? என்ன என்ன செய்யணும் சொல்லுவேன். நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாமா? என்ன நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் சங்கு. என்னால் இதுக்கு மேலே இதை கண்டினியூ பண்ண முடியாது. ஏ என்னடி பேசுற? லூசா நீ? என்னென்னமோ பேசுற. டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு என்ன நடந்துருச்சு? இதுக்கு மேல என்ன நடக்கணும்? எனக்கு தெரியலங்க. ஜீவன் இருக்கானா இல்லையா, அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான், எதுவுமே தெரியல. ஒரு நிமிஷம் கூட பசி தாங்கவே மாட்டான் தெரியுமா? அம்மா பசிக்குது பசிக்குதுன்னு கத்துவான், சண்டை போடுவான் எங்க கிட்ட எல்லாம். சாப்பிட்டான் என்னன்னு கூட தெரியல. அவன் உயிரோட இருக்கான என்னன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல ஜங்கு. என் தம்பி ஏதாவது பண்ணிட்டீங்களா சொல்லுங்க. அவன் உயிரோட தான் இருக்கானா? சத்தியமா சொல்றேன், நான் எதுவும் பண்ணல. போய் சொல்றீங்க, போய் சொல்றீங்க ஜங்கு. நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க, போய் சொல்றீங்க. என்னால இந்த வீட்டுல ஒரு சட மாதிரிலாம் இருக்க முடியாது. நான் எங்க வீட்டுக்கு போறேன். தயவு செய்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னடி என்னென்னமோ பேசுற? ஏன்டி நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிற? நான் எதுவும் பண்ணல ஜீவன். மறுபடியும் போய் சொல்லாதீங்க ஜங்கு. நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க. ஜீவன் யோசனை ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லி நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க. ஆனா மறைக்கிறீங்க. எனக்கு பயமா இருக்கு. ஒரு நிமிஷமும் செத்து செத்து பழிச்சிட்டு இருக்க. எங்க அம்மாவை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்களா? அவங்களை எப்படி நான் சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டினியூ பண்ண வேணாம் ஜங்கு. நான் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். என் தம்பிய எப்படி தேடணுமோன்னு தேடிக்கிறேன். ஒருவேளை அவன் செத்தே போயிருந்தாலும் பரவாயில்ல, என் தலையெழுத்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல நீங்க எனக்கு வேணாம் ஜங்கு. ஜீவன் ஆரம்பத்திலே சொன்னான், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, என் வீணா வருன்னு. நான் தான் எங்க அப்பா சொல்லிட்டாருன்னு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவனுக்கு பிடிக்கலனாலும் உங்களை ஏத்துக்கிட்டான். ஏன்னா நீங்க என் புருஷங்கிற ஒரே காரணத்துக்காக. ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஜங்கு.
வயன் வயன் சத்தியமா நான் எதுவும் பண்ணலடி. வேணாம், நீங்க என்கிட்ட எந்த பொய்யும் சொல்ல வேணாம். அதை கேட்குற மனநிலைமையிலையும் நான் இல்லை. என்ன விட்டுருங்க ஜங்கு, என்னால முடியல. வயன், எனக்கு ஒரே ஒரு வாரம் டைம் கொடு. நான் அதுக்குள்ள எப்படி ஜீவனை கண்டுபிடிச்சிருவேன். எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படியாச்சும் நான் அவனை கண்டுபிடிச்சிடுறேன். நீ என்ன நம்பலைன்னா கூட பரவாயில்ல வயன். தயவுசெய்து என்னை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாத. நீங்க திரும்பி ஜேகேவை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறீங்க. சரி, ஓகே ஜங்கு. 1 வீக்ல ஜீவன் கிடைக்கலன்னா நானே உன்னை உங்கள் வீட்டில் கொண்டு வந்து விட்டுடுறேன். நீ கேட்ட மாதிரி உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ஒன்று எப்பவுமே நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் வயன். ஆனால் ஜேகே உங்கள் ஸ்டொமக்கில் கை வைக்கிறாரு. வயன், நமக்கு பிறக்க போகிற குழந்தை மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் ஜீவனை எதுவுமே பண்ணலை. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ ஏன் நான் நம்ப மாட்டேங்கிறன்னு எனக்கு தெரியலடி. ஆனா ஜீவனை கொலை பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ கெட்டவன் கிடையாது. எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல வயன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒன்று நினைச்சு செஞ்சேன், ஆனா அது இந்த அளவுக்கு மோசமா வந்து நிக்கும்னு எதிர்பார்க்கல. உனக்கு நான் வாக்கு கொடுத்த மாதிரி ஒரு வாரத்துக்குள்ள ஜீவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். அப்படி இல்லையா நீ கேட்ட டிவோர்ஸ் உனக்கு கொடுத்துட்டு லைஃப் லாங் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உன்னை விட்டு விலகிடுற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. அகைன் அவர் ஆஃபீஸ் தான் போறாரு. அவருக்கு எங்க போறது என்ன பண்றது எதுவுமே தெரியல. அவர் சும்மா அவருக்கு அப்படியே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குது. போய் அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துடுறாரு. இங்கே நீங்கள் பெட்டில் ரொம்ப ஃபெயிண்ட் ஆகி உட்காந்து அழுதுட்ருக்கீங்க, உங்களாலேயும் முடியல. ஓகேடா, இந்த பார்ட் நான் இங்கேயே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கன்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பாய் அமீஸ், அன்யோ.